டி ஆனந்த் அண்ட் ஃபேமிலி. தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் இருளாத விடியாத நாடும் ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே உன்னை நம்பி நீ முன்ன போக என்ன ஃபர்ஸ்ட்ல ஃபுல்லா பாய்ஸா எழுதி கொடுத்துறீங்கம்மா? வெரி குட். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆனந்த். நான் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் உடையார்பாளையம். நான் மதுரை மெடிக்கல் காலேஜில் பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி படிச்சிருக்கேன். மதுரை மெடிக்கல் காலேஜில் பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி படிச்சிருக்கேன். பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி சார். அப்படி ஒன்று இருக்கா? ஆமாம், கிட்னி ஃபெயிலியர் ட்ரீட்மெண்ட்டுக்காங்க சார். டயாலிசிஸ் மட்டும் பண்ணலாம். ஆமாம் சார். ப்ரொஃபஷனல் டிகிரி தானே? ஆமாம் சார். வந்து அது நல்லா ஸ்கோப்புன்னு சொல்லிட்டு அது படித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் படித்த எல்லாருமே நல்ல வேலையில் இருக்காங்க. ஆனால் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எங்கள் அக்கா நீ வேலைக்கெலாம் போவேணா, போய் படி அப்படின்னு சொன்னாங்க. படிக்கிறதுக்கு வீட்டில் காசு இல்லை. எங்கள் அக்கா அவங்களுடைய தாலி செயினை அடகு வச்சு தான் என்னை படிக்க வச்சாங்க. நான் திரும்பியும் திருச்சிக்கு வேறு இன்ஸ்டியூட் போகிறேன். அதாவது இந்த இன்ஸ்டியூட் நான் செலக்ட் பண்ணல, வேறு இன்ஸ்டியூட் போயிட்டு திருப்பி நீ இந்த இன்ஸ்டியூட்னு சொல்கிற? நான் என்ஆர் இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணல. நம்ம இன்ஸ்டியூட்னு சொல்கிற? நம்ம இன்ஸ்டியூட் நான் செலக்ட் பண்ணல, வேறு இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணிட்டு பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு படிக்கிறேன்னு சொன்னேன். எங்கள் அக்கா அதெல்லாம் முடியாது, நீ என்ஆருக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இல்லை, நான் படிக்கவே இல்லை, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக 2023 ஜூன் 3 நான் அங்கே பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு என்ஆர் இன்ஸ்டியூட் போகலாமா இல்லை வேலைக்கு போகலாமான்னு ஃப்ரண்ட்லைன் ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர்ந்துருந்தேன். அங்கே போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கரெக்டாக மணி 9 மணி. எங்கள் அக்கா வீட்டில் இருந்து போயே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேட்டுக்கு இந்த இன்ஸ்டியூட்க்கு நாங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் நாள் எனக்கு கிளாஸ் ஐஎன்எம் கிளாஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. சார் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, எப்படா நம்ம படிக்க போகிறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் அந்த இடத்துல உட்காந்துருந்தேன். சாரு கேட்க கேட்க எல்லோரும் பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க, எனக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் மாதேஷ்னு ஒரு அண்ணன் இருப்பாங்க அங்கே. சாரு கேட்க கேட்க டக்கு டக்குன்னு பதில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. என்னடா இந்த அண்ணெல்லாம் இப்படி படிக்கிறாங்க, நம்ம எப்போ இப்படிலாம் படிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். சரி நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ரிவிஷன். எல்லோரும் ரிவிஷன்லாம் பயப்படுறீங்க, நானும் ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்தேன். ஆனால் என்னை இந்த இன்ஸ்டியூட்டில் ஆனந்த் அப்படிங்கிற பேர் எடுத்து கொடுத்ததே அந்த ரிவிஷன் தான். நான் ஃபஸ்ட்டு இங்கே உட்காந்துருக்கப்போ அதுக்கு லாஸ்ட்டில் உட்காந்துருப்பேன். குரூப் 4 ரிவிஷனுக்கு அதுக்கு முன்னாடி சார் எனக்கு தெரியாது, சாருக்கு என்ன தெரியாது. ஆனால் சாருக்கு கேட்க பதில் மட்டும் அங்கேருந்து வந்துட்டுருக்கோம். சாருக்கு யாருன்னே தெரியாது. ஒரு நாள் நைட் ரிவிஷன் இருக்கும்போது சாரு கொஷின் கேட்டிருக்கும் போது நான் மட்டும் பதில் சொல்லிட்டு இருந்தேன். அன்னையிலேருந்து தான் சார் எனக்கு தெரியும், சாருக்கு என்ன தெரியும். அவர் சொன்னது புரியுதாங்க? நிறைய பேர் இருந்திருப்பீங்க அந்த டைமில். இவன் மட்டும்தான் பதில் சொல்லுவான். நேற்று நைட்டு எப்படி டென்ஷன் ஆனேன், அப்போ அதுமாரி நேரத்தில் இவன் மட்டும் பதில் சொல்லி காப்பாற்றி விட்டுருவான். வேறு யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. இவன் மட்டும் சொல்லுவான், யார்ரா இவன் பார்த்தா அப்புறம் தான் இவன் பேரை கேட்டு என் மனசில் பதிஞ்சான். அந்தளவுக்கு யாருமே, அதாவது எப்படின்னா ரொம்ப டஃப்பான கேள்வியாக இருக்கும். நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட சொல்ல மாட்டாங்க. அந்த ரேரான கொஸ்டினை கூட இவன் சொல்லிவிடுவான். அதோட அர்த்தம் என்னென்னா, இன்னும் இவன் போக வேண்டிய உயரம் சீக்கிரம் போவான். அந்தளவுக்கு படிக்கிறான், ஆர்வம் இருக்குது. ஆனால் நடுவில் இந்த டயாலிசிஸ் பக்கம் போகாமல் இருந்தால் போயிடுவான். அப்படி தானே? அப்படிலாம் இல்லை சார். வெரி குட். அதுக்கப்புறம் சார் கிளாஸு எல்லோரும் சார் நடத்துகிறத நீங்கள் ரூமுக்கு போய் தான் படிப்பீங்க, ஆனால் நான் இங்கேயே படிச்சிருவேன். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் இங்கேயே படிச்சிருவேன்னு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அமைஞ்சாங்க. முக்கியமாக ராஜேஷ் அண்ணன். நான் இங்கேயே படிச்சிருவேங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லும். இங்கேயே படிச்சு ரொம்ப நாளாக சொல்கிற விஷயம், யாரும் கடைப்பிடிக்க மாட்டாங்க. அப்போ அதை பற்றி சொல்ல. இங்கே சார் சொல்லும் போதே ஷார்ட்கட் நான் மனப்பாடம் பண்ணிவிடுவேன். இங்கே ரவின்னு ஒருத்தன் உட்காந்துருக்கேன், நானும் ரவின் தான் உட்காந்து சார் சொல்ல இங்கிட்டே நாங்கள் படிச்சுக்கிட்டே இருப்போம். சார் சொன்னார்னா முன்னடிக்கிற ஷார்ட்கட் எல்லாமே நாங்கள் படித்து திரும்ப வந்துக்கிட்டே இருப்போம். இந்த ஷார்ட்கட்லாம் எப்படி யூஸ் ஆகும்னா எக்ஸாம் ஹாலில் யூஸ் ஆகும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கொஷினில் கேட்டிருந்தாங்க, மித்திரமேலாவை யார் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவர்கர். அதுக்கு ஷார்ட்கட் சாவு வீட்டில் மிட்டாய் தராங்க அப்படின்னு ஒரு ஷார்ட்கட்டு. அதுக்கப்புறம் நான் குரூப் 4 எக்ஸாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் எல்லாமே நல்லா தான் படித்தேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் கொஷின் பேப்பர் வாங்கி பார்த்தோன்னே தமிழ்லலாம் எனக்கு 90 கொஷின் தான் தெரிஞ்சுது, 10 கொஷின் தெரியவே இல்லை.
சரி போச்சு போல் இந்த தடவையும், சரி அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு கொஷினாக வந்து தமிழில் பார்த்துக்கிட்டு வரும்போது இந்த பாபா சாஹிப் பல்கே விருது எப்போ கொடுத்துருந்தாங்கன்னு கேட்டாங்க. அது முக்கியமாக வந்து எனக்கு தெரியல. ஆனால் பாட்டில் இருக்கும் வஹிதா 69, அந்த 69 வந்து பாபா சாஹிப் பல்கே விருது கொடுத்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு ஷார்ட்கட்டு சொன்னோம் அப்படின்னா ரிவிஷன் நான் சொல்கிறேன். திருவிருத்தம் எழுதுனது யாருன்னு சொல்லுது. அது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வந்து இங்கே உட்காந்துருக்கும் போது திருவிருத்தம் அப்படின்னு சார் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு பதில் தெரியல. மாதேஷ் என்ன சொன்னாங்க நம்மாழ்வார் அப்படின்ட்டு. அந்த கொஷின் அப்படியே அடுத்த நாள் வந்து எக்ஸாமில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. சார் இந்த முதல் நாள் ரிவிஷன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிறையா ஸ்கோர் வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதுதான் நம்மளுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வந்து முன்னாடி வரதா பின்னாடி வரதா நிர்ணயிக்கும். அதனால் வந்து நல்லா படிங்க. சார் கிளாஸ் வந்து அர்த்தம் என்ன, முதல் நாள் ரிவிஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறார். 10லேருந்து 15 கேள்வி மாட்டிக்கும். எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அந்த முதல் நாள் ரிவைஸ் பண்ணிட்டு போகிறது ரொம்ப முக்கியம், இல்லாட்டி மறந்துடும். அதனால் என்ன பண்ணணும், எல்லோரும் எக்ஸாம் சென்டர் எங்கே போடணும்? எக்ஸாம் சென்டர் திருச்சியில் போடணும். ஏன்? ஏன்னா முதல் நாள் ரிவிஷன் அப்போ குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் கூட நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஆனால் எக்ஸாம் சென்டர் வந்து திருச்சியில் தான் போட்டிருந்தேன். அன்றைக்கி முன்னாடி நாள் நைட்டு வந்து இங்கே அட்டன் பண்ணி தான் போய் எக்ஸாமில் எழுதியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு பதில் சொல்லும்போது அதனால் திருச்சி சென்டர் போடணும். எங்கள் அப்பா அப்ளை பண்ணார், அண்ணா அப்ளை பண்ணார், ஊரில் போட்டார், இந்த சாக்கில் ஊரில் போகலான்னு நினைக்கக்கூடாது. எக்ஸாம் எழுதிட்டு நேராக பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போகும். ஆனால் முத நாள் இங்கே இருக்கணும், ரொம்ப முக்கியம். அது முத நாள் இப்போல்லாம் 7-8 ஹவர்ஸ் ரிவிஷன்லாம் மாற்றிட்டேன். அதில் எக்கச்சக்க கேள்வி வரும். எத்தனை நாள் படித்தாலும், வருஷ கணக்கில் படித்தாலும் அந்த முத நாள் சிந்தனையில் அப்படி தூண்டி விட்டு அடுத்த நாள் போகும்போது டக்குன்னு அடிக்கலாம். ஒரு சொல்கிறது முக்கியமான பாயிண்ட்டு. அதனால் எக்ஸாம் சென்டர் கம்பல்சரி எங்கே போடணும்? திருச்சி. எனக்கு தெரியாமல் அங்கே போட்டாங்கன்னு முத நாளே வந்து லெட்டர் கேட்டுக்கிட்டு நிற்கக்கூடாது. அது எனக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் பிரச்சனை உண்டு இல்லையா? எஸ் சார். அதுக்கப்புறம் காலையில் சார் வந்து மைக் கொடுப்பாரு. நீங்கள் எல்லோரும் வந்து அவங்களுக்கு என்ன கொஷின் கேட்க போகிறாரு அதான் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நான் என்ன நோட் பண்ணுவேன்னா மற்றவங்களுக்குலாம் என்ன கொஷின் வருது, அவங்க எப்படி பதில் சொல்கிறாங்க அப்படின்னு நோட் பண்ணுவேன். அதை வச்சு ஒரு கொஷின் அடித்தேன். இங்கே திவாகரன் ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவருக்கு வந்து மொகல் சார் நடத்திட்டு இருக்கும்போது அவருக்கு மைக் போணுச்சு. அப்போக்கு வந்து சார் ஒரு கொஷின் கேட்டார். ஹுமாயூனுடைய அக்கா பேர் என்னான்னு கேட்டிருந்தாரு. அவர் வந்து குல்பதன் பேகம் அப்படின்னு சொன்னார். அந்த குல்பதன் பேகம் தான் ஃபஸ்ட்டு வந்து மொகல் பேரரசில் எழுத்தாளர். அது குரூப் 1 ப்ரிலிம்ஸில் கேட்டிருந்தாங்க. நான் வந்து எனக்கு அது தெரியாது. ஆனால் திவாகரன் வந்து சொன்னார். எனக்கு எக்ஸாம் கால ஞாபகம் வந்துச்சு. அதை வச்சு நான் அடித்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு பதில் தெரியலனா அமைதியாக இருந்து மற்றவங்க சொல்கிறத காதில் வாங்கணும். அது வந்து எனக்கு எக்ஸாம் ஹாலில் யூஸ் ஆனிச்சு. இந்த குரூப் 4 வந்து முத்ரா திட்டம் எப்போன்னு கேட்டிருந்தாங்க. அது 2015. அது வந்து அதுவும் எக்ஸாம் நாளுக்கு முன்னாடி தான் வந்து சார் மதியம் வந்து அப்போ முன்னாடி நாள்னா 3 மணிக்கு ரிவிஷன் ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் உட்காந்துருக்கும் போது அருண் பிரசாத் தன்னை வந்து அது சொல்லிகிட்டு இருந்தார் முத்ரா திட்டம் எப்படின்ட்டு. அது எனக்கு பதில் தெரியல. அவர் 2015ன்னு சொன்னார். அடுத்த நாள் எக்ஸாமில் அது கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து சார் ரிவிஷன் கொடுக்கும்போது ஒவ்வொரு வாரத்தையும் நல்லா காதில் வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லா ஹெல்ப் ஆகும். அதுக்கப்புறம் சாரை பற்றி சொல்ல போனோன்னா சார் நடத்துகிற கிளாஸு ஐஎன்எம் பாலிட்டி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதுவரை எழுதின எக்ஸாமில் பாலிட்டியில் ஒரு கொஷின் கூட தப்பு பண்ணது கிடையாது. அதுக்கு எல்லாமே காரணம் வந்து சார் தான். அதுக்கப்புறம் நைட் ரிவிஷன் வந்து 11 மணி 12 மணிக்கு உங்களுக்கு. ஆனால் நாங்கள் இருக்கும்போதெல்லாம் 1:30 மணி முடியும் போகும். அப்போல்லாம் வந்து பசங்க எல்லோரும் தூங்கிட்டு இருப்போம். எனக்கெல்லாம் சொல்லி எனக்கு ஒரு வாய் வலிச்சிரு. எப்படா இவர் விடுவார், இவருக்கு தூக்கமே வராதா, எல்லாரும் இந்த நேரத்தில் தூங்கிட்டு இருப்பாங்க, நம்ம மட்டும் பதில் சொல்லிகிட்டு இருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் யோசிக்கணும், நம்ம மட்டும் அந்த நேரத்தில் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. மற்றவங்க அந்த நேரத்தில் அசதியாக தூங்கும்போது நம்ம மட்டும் படித்தா நமக்கு வெற்றி வாய்ப்பு கூட. அதான் அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு. நான் இங்கே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிச்சிருக்கேன். எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ராஜேஷ் அண்ணன், சதீஷ், சஞ்சய் எல்லோரும் நாங்கள் ஒரே ரூமு. நான் எனக்கு வந்து படிக்கும்போது பாதியில் ஒரு 6 மந்த்ஸ் வரும்போதெல்லாம் எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ராஜேஷ் என்ன சொல்லுவோம், உன்னால் முடியும்டா, நீ நல்லா படிக்கிற, உன்னால் முடியும்னு. நான் எப்போல்லாம் தளர்வு வரணும் அப்போல்லாம் ராஜேஷ் அண்ணன் வந்து என்னை தூக்கி பிடிப்பாங்க. வெற்றி விழாவுக்கு வந்து நான் இங்கே இருக்கும்போது 2 வெற்றி விழா நடந்துச்சு. ஒவ்வொரு வெற்றி விழா முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு போய் நானும் ராஜேஷ் அண்ணன் போய் பேசிகிட்டு இருப்போம். நம்மளால அடுத்த வெற்றி விழாவுக்கு வர முடியுமாண்ணே அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். கண்டிப்பாக வருவான்டா அப்படின்னு சொன்னிச்சு. அந்த அண்ணனுக்கு ஒரு கொஸ்டினில் மிஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக அடுத்த வெற்றி விழாவுக்கு அவங்க வருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சதீஷ்குமார், அவன் என் ஃப்ரெண்டு. நானும் அவனு தான் அங்கே உட்காந்துருப்போம். அவனால் எனக்கு ஒரு கொஸ்டின் நான் சொல்கிறேன். அதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பாலிட்டி எனக்கு எல்லாமே தெரியும்டா சதீஷ் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போக்கே அவன் ஒரு கொஸ்டின் கேட்டான்,
91 அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி சொல்லிடா அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு 91 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து 15% தாண்டக்கூடாது அமைச்சர் பதவி. ஷார்ட்கட் வந்து 91க்கு 15% வரி போட்டாங்கடா அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைடா இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இன்னொன்று தான் கட்சி பிளவுறுதல் பற்றி சொல்லியிருப்பாங்க. அது வந்து குரூப் 4 அப்படியே கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அமைச்சிக்கிட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவன் மட்டும் அந்த ஒரு கொஸ்டின் சொல்லினா நான் நினச்ச போஸ்ட் எனக்கு கிடச்சிருக்காது. ஒரு 500 ரேங்க் 600 ரேங்க் பின்னாடி போயிருப்பேன். இப்போ எவ்வளோ கொஸ்டின் அடிச்சேன்? 172 கொஸ்டின் அடிச்சிருந்தேன் சார். 172 ரேங்க் என்ன வருது? ரேங்க் வந்து 1469 சார். 172க்கு 1469 வருது. கம்யூனல் ரேங்க்கு? கம்யூனல் ரேங்க் வந்து 512 சார். 512, வெரி குட். தமிழில் எவ்வளோ அடிச்சா? தமிழில் 93 அடித்தேன் சார். அரவிந்த் நீ தமிழில் எவ்வளோ அடிச்சா? 89. 171 கொஸ்டின் சொன்னேன். தமிழில் குறைஞ்சாலும் ஜிஎஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டா, வெரி குட். இவர் 93 சார். 93. தமிழே இந்த கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னல, கொஞ்சம் சிறப்பு தமிழ்லாம் போனதுனால கொஞ்சம் டஃப் ஆகிடுச்சு. வெரி குட். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பேசுவாங்க. நான் என்ஆர் டிவினா முதல்ல டிவிட்ட போய் உக்காந்துப்பேன். சாரை டிவி முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். இன்னைக்கு தான் நான் நேர்லேயே பார்த்துருக்கேன் சாரை. எந்த ஊர்? டேர் பண்ணி இங்கேயா? என்னோட தம்பி வந்து எல்லாத்த விட ரொம்ப சேஞ்சு. ஸ்கூல் படிக்கணும்னா அந்த ஸ்கூல் போகலாமா இந்த ஸ்கூல் போகலாமான்னு அவனே யோசிப்பான். யோசிச்சுட்டு வந்து திரும்ப வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவான். ஆனால் நான் எது சொன்னாலும் அப்படியே அதை அப்சர்வ் பண்ணிப்பான். காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு டயாலிசிஸ் சேர்ந்தான். அப்புறம் எம்ஆர்சியில் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கணும்னு அவன் தான் சொன்னான். கெமிஸ்ட்ரி பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தெரிஞ்ச டாக்டர் மூலயமா ஒரு பிஎஸ்சி டயாலிசிஸ் மதுரையில் படித்தான். மதுரையில் படிச்சுட்டு இருக்கும்போது 4 வருஷம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து வேலைக்கு போட்டுமா படிக்கட்டுமான்னு கேட்டான். வேலைக்கு போவேனாடா படிடான்னு சொல்லிட்டு அம்மாவும் சொன்னாங்க, நானும் சொன்னேன். திரும்ப நான் பார்ட் டைமாக திருச்சி ஃப்ரண்ட் லைனில் போயிட்டு பார்ட் டைமாக அங்கே ஜாப் பார்த்துட்டு நான் வராண்டா ரேஸில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். திருச்சியில் என்ஆரில் படிச்சுன்னா அங்கே ஃபுல் டைம் தம்பி, வராண்டாவில் பார்ட் டைம் படிச்சுட்டு எப்படி வேலையை பார்ப்பியா இல்லை எக்ஸாம் படிச்சுட்டு உனக்கு சரி வராது, அதனால நீ வேலைக்கு போவேன்னா திருச்சி என்ஆரில் போய் சேர்ந்துக்கூடான்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப சொன்னேன். இல்லை நான் வேலைக்கு போகிறேன், அப்புறம் வீட்டில் மதிக்க மாட்டாங்க, ஏற்கனவே நான் 5 வருஷத்தை வேஸ்ட் ஆக்கிட்டேன், இப்போதைக்கே காசு பணம் தான் பெருசு அப்படின்னு சொன்னால். காசு பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம், படிப்பு ஒன்று தான் பெருசுன்னு நான் சொன்னேன். 2023 தான் ஜாயின் பண்ணியவ? இப்போ தான் ஜாயின் பண்ண? அவன் காலேஜ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அது. ஃபஸ்ட்டு குரூப் 4லேயே 172 அடித்து ஜெயிச்சிருக்காரு பார்த்தது. ஃபஸ்ட்டு குரூப் 4. அப்போ இப்படியும் படிக்கலாம், புரியுதா இல்லையா? 2023 தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. டிகிரியை அப்போ தான் முடிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட், வாழ்த்துக்கள். என்னடா ஹாஸ்டல்லாம் செட் ஆகுதா, அங்கெல்லாம் பிள்ளைங்க நல்லா உனக்கு பிடிச்சிருக்கா செட் ஆகுதான்னு சொன்னால் எனக்கு பயமாக இருக்குது. தூக்கத்தில் கூட சாரு கனவுல வந்துட்டே இருக்காரு, எனக்கு முடியல அப்படின்னு சொல்லுவான். பயப்படாதடான்னு சொன்னால் இல்லை 12 மணி வரையும் ரிவிஷன் வைக்கிறாங்க, எனக்கு ரொம்ப தூக்கம் இல்லாமல் எனக்கு திரும்பவும் காலைல ஏஞ்சி என்னால் தூக்கவே முடியல, தூக்கத்துலேயும் சார் வந்துட்டே தான் இருக்காரு, ஏதோ ஒரு கேள்வி கேட்குற மாதிரியே இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பான். சாப்பாடுலாம் கரெக்டாக இருக்காடா, இல்லை 3 மணிக்கு தான் விடுறாங்க, இடையிலலாம் பசிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லுவான். திரும்ப ஸ்நாக்ஸு 11 மணிக்கு தான் விடுவாங்க, பசியை பார்க்காத படிடான்னு திரும்ப அவன் அம்மாவும் அட்வைஸ் பண்ணுவாங்க, நானும் அட்வைஸ் பண்ணுவேன். திரும்ப எப்போதுமே எங்களுக்கு ஃபோன் பண்ணிவிடுவோம், அம்மாவுக்கும் எனக்கு. வீட்டில் அம்மா என்ன பண்ணுறாங்க நான் என்ன பண்ணுறேன் நான் கேட்டுட்டு திரும்ப அவன் இங்கே நடந்த சார் இன்னைக்கு என்ன நடத்துனாங்க, ஃப்ரெண்டு என்ன பேசுனாங்கன்னு எங்கள்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். இங்கே ஒரு திருச்சியில் இன்னொரு காலேஜ் படித்தான். காலேஜ் சேர்ந்து 1 வாரம் தான் ஆகுது. அம்மா வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுமா, நீ வரட்டுமா நான் வரியான்னு கேட்பான். உடனே அம்மா உடற்பள்ளி வருவாங்க, வேணாமா நான் இருக்கேன்னு திரும்ப சொல்லுவான். அம்மா ஜெயங்கொண்ட வருவாங்க அடுத்த நாள், என்னடா இருக்கியா இல்லை, இல்லைம்மா எனக்கு பயமாக இருக்குது, பசங்கள்லாம் ஒரு மாதிரியா இருக்கணும், எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவன் பாதி தூரம் பஸ் ஏறி வந்துடுவான். அம்மா நீ வீட்டுக்கு போமான்னு சொல்லிவிடுவான். இப்படியே 1 வாரம் போச்சு. அப்புறம் இந்த ஹாஸ்டல் வந்து தான் ஒழுங்காக இருந்திருக்கானே. நான் பதட்டம் இல்லாமல் நல்ல ஃப்ரெண்டு, சாப்பாடு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப ஒரு 2 மாதம் கழிச்சு இடம்னு கேட்டால் எனக்கு ஊருக்கு வடியானா இல்லை நான் ஊருக்கு வரல, அங்கே வந்தால் நான் மாறிடுவேன், எனக்கு இந்த இதே ஓகேவாயிடுச்சுன்னு அப்போ தான் வாயை திறந்தே சொல்லியிருக்கான். இந்த ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஹாஸ்டல் சாப்பாடுலாம் ஓகே, எனக்கு அங்கே உங்கள் சாப்பாடை விட இந்த ஹாஸ்டல் சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவான் ஒரே வார்த்தையில். சூப்பரா. இது ஒன்ஸ் மோர் சொல்லலாம், இருந்தாலும் நானும் அதான் சாப்பிட்றேன், அதனால சொல்ல முடியாது. பேசுங்க. தம்பி குரூப் 4 பாஸ் ஆகிட்டான். பாஸ் ஆன பிறகு பக்கத்துலலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி
அப்பா குடிக்கார, அம்மா வீட்டில் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா நினைக்க ஆரம்பிச்சு. வேலைக்கு போனதுன்னு சொன்னதுமே எல்லாருமே பக்கத்துல பேச ஆரம்பிச்சு. மைக் கிட்ட கூட 4 பாஸ் பண்ணி கவுன்சிலிங் போயிட்டு அப்புறம் வேலை நான் ரெவன்யூ எடுக்கிறேன்னு சொன்னேன். அப்போ விருப்பண்டான்னு சொன்னேன். அப்புறம் திரும்ப குரூப் 2 ரிசல்ட் வந்துச்சு. குரூப் 2 ரிசல்ட்டில் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணேன். ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப நான் ரொம்ப பண கஷ்டம், படிக்க முடியல. அப்புறம் சாரோட ஆன்லைன் கிளாஸ் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். சார் வேணா ஆன்லைன் கிளாஸுக்கு ஃபீஸே வாங்காமல் இவனை படிக்க வச்சாங்க. ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அம்மா நாங்கள் எது கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. காசு இல்லைனாலும் அது வெளில காமிச்சிக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. 365 நாளும் வேலைக்கு தான் போவாங்க. எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் இருக்கும். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அந்த நாள் கூட லீவ். அதோட கஷ்டத்தை பார்த்து தான் என் தம்பி நல்லா படித்தான். நான் வந்து பிசிஏ டிகிரி முடித்தேன். திரும்ப 1 இயர்லேயே எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகிட்டு தம்பி திரும்ப இருந்துட்டான். அப்புறம் திரும்ப இவன் சொல்லி தான் நான் ஷார்ட் ஹேண்ட் கிளாஸ் போகிறேன். நான் குரூப் 4 2-3 டைம் எழுதியிருக்கேன். ஒரு 200 மார்க்கு தான் வரும். எத்தனை கொஷின் அடிச்சேன்னா ஒரு 110 120 தான். வீட்டில் இருந்துகிட்டே நல்லா அவ்வளோதான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் இவன் சொன்னான், நல்லா முடியும்க்கா, நீ ஷார்ட் ஹேண்ட் கிளாஸ் போ, டைப்பிங் போ, நிறைய பேர் டைப்பிங் முடிச்சிருக்காங்க, டைப்பிங் முடிச்சதை நீ பார்க்காத, ஷார்ட் ஹேண்ட் பேன் சொன்னால். இப்போ இந்த பிப்ரவரியில் நான் ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாம் லோயர் முடிச்சிருக்கேன். அடுத்தது ஹையர் போட்டிருக்கேன். டைப்பிங் லோயர் முடிச்சிட்டேன். அடுத்தது ஹையர் போட்டிருக்கேன். இதை முடிச்சுட்டு திரும்ப நானும் என்ஆர் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ண சொல்கிறேன். சூப்பர். இவ்வளோ என் தம்பி இவ்வளோக்கு படிக்கிறான்னா அதுக்கு சார் தான் முக்கிய காரணம். அவன் இந்த இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணாமல் மற்ற இன்ஸ்டியூட் போயிருந்தால் அவன் வேலைக்கே போயிருக்க மாட்டான். சாருக்கு ரொம்ப நன்றி. ஆனந்தன்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். வந்த 1 இயரில் எப்படி பிக்கப் பண்ண? நான் வந்து நீங்கள் நடத்தும் போதே இங்கேயே படிச்சிருவேன் சார். அது யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க. உண்மையே இங்கேயே ஃபுல்லாக படிச்சிருவேன் சார். நான் ஃபஸ்ட் ஆமாம். எப்படி அது? நீங்கள் ஷார்ட்கட் போட்டிருக்கும் போது என் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று அப்படி அமைஞ்சி சார். அங்கே உட்காந்துருக்க ரவின்னு, நான், ராஜேஷ் அண்ணன் ரவீனா அங்கே உட்காந்துருக்கேன் சார். சரி சரி. ராஜேஷ் அண்ணன், தாமஸ், இந்த மாதேஷ் எல்லாம் படிக்கிறதுக்கு எங்கே ஒன்றா உட்காந்துருப்போம் சாருங்க. இங்கேயே படிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே ரிவிஷன் கொடுத்துட்டு அதனால தான் சார் நீங்கள் கேட்குற கொஸ்டின்களை நான் பதில் சொல்ல முடியுது. அப்புறம் பழசை வந்து திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருப்பேனா. சில பேர் ஹெவி லோடுன்னு சொல்கிறீங்க, சில பேர் நிறையா படிக்க வேண்டியிருக்குன்றீங்க, ஃப்ரீயாக படிக்க விடுங்கன்றீங்க, அதுன்றீங்க. இப்போ நான் சொன்னல முன்னாடி, யாரும் சொல்லாத கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுவார்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? கேட்டுக்கிட்டே இருப்பேன். சில கேள்வி டஃப்பாக இருக்கும், எல்லாம் அமைதியாக இருப்பாங்க. இவங்க ஒருத்த மட்டும் வாய்ஸ் வரும். நான் சும்மா சொல்ல, எல்லாம் நிறைய பேருக்கு இங்கே தெரியும் உங்களுக்கு, அந்த நேரத்தில் இருந்தவங்களுக்கு. அப்போ அதனால தான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியுது. ஒரு வருஷத்துலேயே பிக்கப் பண்ணி நல்ல 172 வரைக்கும் போக முடியுது. இப்போ இல்லாட்டி 165 167 அப்படி பார்டரில் மாட்டோம். அந்த கிராஸ்பிங் இருக்குல்ல, அப்படி பிடிச்சி சொல்கிற இது இருக்குல்ல, அதனால தான் ஃபஸ்ட்டு இதுலேயே 172 போக முடியும். என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கப்போ? ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், கமிஷனரேட்டில் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எடுத்திருக்கேன் சார். ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எடுத்தாச்சு. எப்பயே சொன்ன ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் நல்ல ஒரு 2 கேள்வியில் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். 171க்கு அவருக்கு அரவிந்துக்கு ரூரல் டெவலப்மெண்ட் கிடைக்குது. 172 ஒரு கேள்வி வித்தியாசத்துக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு கிடைக்குது. ஒரு கேள்வி வித்தியாசத்தில் கூட டிபார்ட்மெண்ட்டு மாறும். அதனால் கவனமாக பார்க்கணும் ஒரு கேள்வியும். ஸோ இவர் திருப்பி சொல்கிறது அவரால் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாட்டியும் நான் இங்கேயே படிச்சிருவேங்கிறாரு. அதை நான் ரொம்ப நாள் சொன்னேன். நீ நேர்த்தி கூட சொன்னேன், எழுதும்போது உனக்கு மனப்பாடம் ஆகணும், ஃபுல்லாக ஆகாட்டி பாதியாவது ஆகணும், அப்புறம் போய் படிக்கிற, திருப்பி டெஸ்ட்டுக்கு படிக்கிற, இத்தனைக்கு பிறகு எப்படி மறக்கிற, ஏன் சொல்ல மாட்டேன்? நேற்று கூட கோவப்பட்டேன். உண்டா இல்லையா? இப்போ பாரு, அவர் லைவ் டெமோ காட்டுறேன். அவர் அங்கேயே படித்தேன்னு ரிப்பீட்டடாக சொல்லுறேன். இவர் இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல இந்த ஃபங்க்ஷனுக்கே இவர் வர வேண்டிய அவசியம் இல்லை, வந்து இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இதெல்லாம் உணர்ந்து செஞ்சதனால தான் சொல்கிறாங்க. அப்படி தானே சார்? ஆமாம் சார். இப்போ நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு சொன்னால் நான் உன்னை என்ன பண்ண முடியும்? ஏன் வந்த? இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். உங்களை பார்க்கணும் சார். என்னோடய பேஸ்மெண்ட்டுக்கு காரணமே நீங்கள் தான் சார். நீங்கள் இல்லைன்னா அந்த வெற்றி கண்டிப்பாக கிடச்சிருக்காது சார் எனக்கு. அதுக்காக வராரு, அவ்வளோதான் முக்கியம். புரியுதா இல்லையா? வெரி குட், சூப்பர். எங்கள் அம்மா பேசுவாங்க. நீயே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். நான் ஒருத்தர் இருக்கேன்டா. அம்மா, உங்கள் பொண்ணு பேசும்போது இங்கே தனியாக எழுதுக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் பேசினான்னு. சரி, நான் பிடிச்சது. உங்கள் பேர் என்ன? என் பேர் அசோதை. அசோதை. அசோதையா?
யசோதையும்பாங்க. அதான் யசோதை அசோதை. இதுதான் ஏன் வந்து நல்லா இல்லைன்னு போட்டிங்களா? என்ன பண்ணுறீங்க இப்போ? சித்தாள் வேலை தான் சார் செய்யுது. சித்தாள் வேலையா? எங்கே? ஜெயகணத்து பக்கம் ஜெயங்கொண்டத்து பக்கம். சித்தாள்னா கட்டட வேலையா? கட்டட வேலை. எவ்வளோ கொடுக்குறாங்க? 500 கொடுக்குறாங்க. 500 கொடுக்குறாங்க. டெய்லி போவீங்களா? டெய்லியும் போகும் சார். எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? ஆண் ஒன்று பொண்ணு ஒன்று. இந்த 2 பேர் தானே? யார் ஃபஸ்ட்டு? பொண்ணு. பொண்ணு ஃபஸ்ட்டு. ஏன் 2 நிப்பாட்டிட்டீங்க? நம்மளால சமாளிக்க முடியுங்க. சமாளிக்க போதும், முடியாது. வீட்டுக்கு ஒன்று நான் ஊருக்கு ஒன்று போதும். வீட்டுக்கு ஒன்று ஊருக்கு ஒன்று. அப்போ பொண்ணு வீட்டுக்கு தான் முடிவு பண்ணிட்டீங்க. என்ன வயசு உங்களுக்கு? வயசு 44. 44. 44. வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? வீட்டுக்காரர் பக்கா குடி இது தண்ணி தான் சார் அடிப்பார். தண்ணி அடிப்பாரா? பக்கா குடிகாரன்னு சொல்கிறீங்களா? அப்போ யார் வருமானத்தை குடும்பத்தெல்லாம் யார் நான் பார்க்குறது? தான் சார் பிள்ளை. நீங்கள் தான் பார்த்துக்கணும். டெய்லி 500 தினக்கூலி சித்தாள் வேலைக்கு போய் ஒரு அற்புதமான பையனை வளர்த்துருக்காங்க. உண்டா இல்லையா? நல்ல ஒரு லேப்ஸ் கொடுக்கணும். இவன் வந்து குரூப் 4 முடிச்சுட்டு குரூப் 2 மெயின்ஸுக்கு வாடான்னு அப்போ வந்து இவனே மெசேஜ் போட்டிருந்தான். சார் ஃபேமிலி சுச்சுவேஷன்னால நான் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்குது சார், சாரி சார் எனக்கு ஆன்லைன் கொடுங்க சார்னு போட்டிருந்தான். அது நீ உனக்கு எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ வாடான்னு நான் ஒரு பதில் போட்டிருந்தேன். ஆனால் இப்போ தான் புரியுது அவன் ஏன் வேலைக்கு போனா அப்படின்னு சொல்லி. அப்போ தினக்கூலி இருக்கும்போது ஒரு பையன் படிச்சுட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல, போய் சப்போர்ட் பண்ணணும்லங்கிறது எனக்கே இப்போ தான் புரியுது. அதுக்கு முன்னாடி இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு எனக்குமே தெரியாது தானே. இவனை பார்த்துருப்போம், வீட்டில் என்ன எது தெரியாது. ஸோ அப்போ உங்களையும் உங்கள் பேரண்ட்ஸும் இப்படி இருக்கலாம். சித்தாள் வேலைக்கு போகலாம், ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு படுத்தா சம்பளம் கிடையாது, புரியுதா இல்லையா? சில இடத்துல சம்பளமே கொடுக்க மாட்டாங்க. அந்தமாதிரி பிரச்சனைலாம் தாண்டி, அதாவது அற்புதமான மாணவர்னு ஒரு வார்த்தை போடுற பாருங்க, பெயர் அடை ஒன்று போடுற பாருங்க, அட்ஜெக்டிவ். இவன் மட்டும் கரெக்டாக எல்லாம் சப்போர்ட் பண்ணி படித்தா, நானும் சப்போர்ட் பண்ணுறேன், எல்லாம் சப்போர்ட் பண்ணி படித்தா இந்த வர குரூப் 1 எக்ஸாம்லேயே டெப்டி கலெக்டர் ஆகிடுவான். அந்தளவுக்கு ஃபார்மில் தான் இருக்கேன். இந்த ஃபார்மில் இருக்கிறாங்கிறது நான் சொல்லலை, அவன் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கிளாஸ்லேயே பார்த்துருக்கலாம். உங்கள் பையன் உங்களுக்கு பொக்கிஷமா? ஆமாம் சார், தங்கம் தான் சார். தங்கம் தானே? ரெண்டுமே உங்களுக்கு தங்கம் எப்படி தான். தெரியும் தங்கன்னு? எனக்கு என்ன சார் நாங்கள்ல உரசி சொல்லணும். அப்படி இல்லை சார், பிறக்கும் போதே நான் அப்படி வளர்த்தேன் சார். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான், இருந்தாலும் நாங்கள் தானே சொல்லணும். எனக்கு தங்கம் தான் சார். உங்களுக்கு தங்கம் தான், சூப்பர் தான். அப்புறம் என்ன பல காலேஜில் படிக்க வச்சிருக்கீங்க, அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கீங்க. அவன் என்ன செஞ்சானோ அப்படியே செய்வான் சார். அப்படியே ஒத்துப்பீங்க. ஆமாம் சார். இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான்? அவன் என்ன செய்யறதுனாலும் செஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ என்ன வேலை வாங்கிட்டானா? வேலை வாங்கியிருக்கான் சார். என்ன வேலை? என்னன்னு தெரியல. என்ன வேலைன்னே தெரியல ஒரு தாய்க்கு, புரியுதா இல்லையா? அப்போ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி புரிஞ்சுக்கிங்க. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, சொசைட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்படிப்பட்ட அம்மாக்கள் இருக்கும்போது எப்படி வேணால் ஏமாற்றலாம்ல, எப்படி வேணால் ஏமாற்றலாம்ல. நீங்கள் நிறைய பேர் அதை செய்கிறீங்க, இப்போது ஏமாத்துறீங்க ஃபேமிலியை. நான் திருப்பி அதான் சொல்கிறேன், அதை செய்யாதீங்க. அவங்களுக்கு என்ன வேலைக்கு போயிருக்காங்க கூட தெரியாது. இவன் வேலைக்கு போனாலும் அவங்களும் வேலைக்கு போயிட்டு தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட இன்னசென்ட் பேரண்ட்ஸை, வெகுலியான பேரண்ட்ஸை வாய்ப்பு கிடைக்குதுன்னு ஏமாத்தாதீங்க. பின்னாடி உங்களையும் உங்கள் குழந்தை ஏமாற்றும். அதனால் புரிஞ்சுக்கிட்டு நல்லா வேலை செய்யணும். நல்லா டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறது தான் இதுக்கு ஒரே தீர்வு. அப்படிதானடா? உங்கள் பையன் உங்களை ஏமாற்ற மாட்டானா? ஏமாற்ற மாட்டான். ஏன் பேசாம இப்போ கஷ்டப்படுமா, பின்னாடி நல்லா இருக்கலாம், உன்னை சாப்பாடு குந்து வச்சு சாப்பாடு போடுறாம்மா, யார் வந்தாலும் நான் விட மாட்டேம்மா, உன்னை கிட்டா பார்த்துக்கிறோம்னு சொல்லியிருக்கேன். மருமக வந்தால் எடுத்துக்கிட்டு போயிடுமே. நம்ம பொண்ணாட்டம் வச்சுக்கிட்டு தான் சார். நம்ம பொண்ணாட்டம் வச்சுக்க வேண்டியதான் சார். நான் வச்சுருப்பேன் சார். வச்சுப்பீங்க. சூப்பர். என்ன சொல்ல வந்தேன்? நம்ம ஏன் ஒரு வீட்டுக்காரையும் கூப்பிட்டு வர வேண்டியதானே? இதுக்கே போராத்திராம்னு போராட்டம் சார். 24 மணி நேரம் போராட்டம் தான். இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் அவர் சந்தோஷப்பட்டிருப்பார்ல பார்த்து. என் பிள்ளைய படிக்க போனாக்கா அந்த இப்போ காசை என்கிட்ட விடு, நான் கறிகா எடுத்துட்டு தெம்பா இருப்பேன், எதுக்கு காசு கொடுக்குறேன்னு வம்பு எடுப்பார் சார். படிக்கிறதுக்கு காசு கொடுக்காம அவரு சாப்பிட்றதுக்கு காசு கேட்பாரா? அந்த காசை என்கிட்ட கொடு, என்னத்துக்குன்னு தினம் சண்டை தான் சார். உடையார்பாளையத்தில் எங்கே நீங்கள்? கழுமங்கலம் சார். கழுமங்கலமா? நீ ஏன்டா உங்கள் அம்மாவை ஏமாற்றவே இல்லை? எங்கள் அம்மா வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நேத்திக்கு கூட எங்கள் அம்மா வேலைக்கு தான் போயிட்டு வந்தாங்க. எங்கள் அம்மாட்ட நேத்தி கூட சொன்னேன், நீ வேலைக்கு போகாதம்மா, நீ வேலைக்கு போனீங்கன்னா நான் வேலைக்கு போக மாட்டேன், அப்போ நான் வீட்டுக்கு வந்துடும் அப்படி சொன்னேன். எங்கள் அம்மா இப்போ வந்து செலவுக்கு காசு இல்லைடா, நான் போகிறேன், நீ சம்பளம் வாங்க, நான் வேலைக்கு போகிறத நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார்.
அவங்க தெம்பு இருக்க வரைக்கும் அவங்க வேலை செய்வாங்க, உனக்கு என்ன கவலை? புரிதல் அப்படி தான் சொல்லுவாங்க. நீ சம்பளமே வாங்கிட்டாலும் அவங்க அந்த ஆடியோ காலம் பாடின வாங்கி சும்மா இருக்காதுன்ற மாதிரி போவாங்க. அது அவங்க சந்தோஷத்துக்கு. இதில் கடுமையான வேலைகள் போகாமல் பார்த்துக்கலாம், அவ்வளோதானே? சூப்பர். எப்போ கல்யாணம் ஆச்சு அக்காவுக்கு? எங்கள் அக்கா வந்து நல்லா படிப்பாங்க. அவங்களும் டிஎன்பிசி தான் படிச்சுட்டு இருந்தாங்க. இடையில வந்து காதல் வந்து குழப்பத்தை பண்ணி விட்டுச்சு. நான் சொன்னேன் அப்பயே. காதலா? ஆமாம் சார். நல்லா படிப்பாங்க எங்கள் அக்கா. அவர் தான் அவரா? இல்லை சார், அவன் வந்து என் மச்சான் சார், என்னுடைய மெய்யழகன் சார். எனக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருந்தவன் சார் அவன். எங்கள் தாய் மாமா பையன் சார் அவன். இவங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மெய்யழகன்னாலும் புரியல, ஒன்றும் முடியாது. புரிஞ்சா கை தட்டுங்களேன். மெய்யழகன் சொல்கிறாருல, படமும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, படிக்கவும் பண்ணுறாங்க. என்ன தான் நினச்சி வாழ்ந்துக்கிறது. பிரியாணி மட்டும்தான் இன்றைக்கி பிரியாணி. அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுத்துருங்க. சரியா? அவர் மச்சான்ட்ட கொடுவோம், மெய்யழகன்ட்ட கொடு. மிஸ்டர் மெய்யழகன். மெய்யழகன் சொன்ன பிறகு நீங்கள் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். பேர் தவாசி. இப்போதான் எங்கள் மாமா அவர் கூப்பிட்டப்ப நான் வரலன்னு. அப்புறம் சொன்னால் சாரை பார்க்குறதுக்கு உனக்கு கொடுத்து வச்சுருக்கணும்டா நேரில், நீ வாடா அப்படின்னா. சே, எதாவது புரியுதா உனக்கு? இதெல்லாம் உனக்கு எதாவது புரியுதா இதெல்லாம்? ஆ என்ன போ கை கொடுறா. படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டான். எப்பயாவது ஒரு நாள் தான், வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை எப்பயாவது தான் மெசேஜ் பண்ணுவான், ஃபோன் கூட பண்ண மாட்டான். எல்லாமே கன்ஃபார்ம் ஆன அப்புறம் தான் ஃபோன் பேச ஆரம்பித்தான். அவன் தான் இப்போ எல்லாத்தையும் பார்த்துக்கிறான். எனக்கு என்னையை கூட அவன் தான் பார்த்துக்கிறான். இப்போ என்னை படிக்க வைக்கிறது கூட அவன் தான் படிக்க வைக்கிறான். அவருக்கு கண்ணு கிளங்குது. நீ மட்டும்தான்டா அழுகாமல் இருக்க, மீதியெல்லாம் அழுகுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 12வது முடித்தோடனே அவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தான் சார். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தான். +2 நல்ல மார்க் வச்சு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். நான் சொன்னதுனால டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ பிஏ தமிழ் கரஸில் போட்டுட்டு இப்போ படிச்சுட்டு இருக்கான் சார். ஷார்ட் ஹேண்டு டைப்பிங் பண்ணிகிட்டு இருக்கான் சார். இன்ஜினியரிங்கே டிஸ்கண்டினியூ பண்ணுவீங்களா? நான் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் சொன்னாங்க நீ படிடா அப்படின்ட்டு. நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அவன் நல்லா படிப்பான். இன்ஜினியரிங் 2வது வருஷம் படிச்சுட்டு இருக்கும்போது டிஸ்கண்டினியூ பண்ணி இப்போ டிஎன்பிசிக்கும் டைப்பிங் ஷார்ட் ஹேண்டு வந்து எங்கள் அக்காவும் எங்கள் மச்சானும் போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவன் நல்லா படிப்பான்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. மிக விரைவில் டைப்பிங் கிளாஸ் இங்கேயே நடக்க போகுது. அதுக்கும் வாழ்த்துக்கள். நிறைவாக சொல்ல. நல்லா படிங்க. சாரை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அவர் இருக்கிற முடியும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நீ டைப்பிங் கிளாஸை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. டக்குன்னு ஃபார்முக்கு வா. அமைதியாக கேளு. இப்போ சொல்லு. தமிழ்நாட்டிலேயே வந்து எல்லா இன்ஸ்டியூட் நல்லா நடத்துவாங்க. ஆனால் ரிவிஷன் வந்து சார் மாதிரி யாராலும் கொடுக்க முடியாது. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க இவன் வந்து இப்படி தான் உருட்டுறான் அப்படின்ட்டு. அது உருட்டுலாம் கிடையாது. இது வந்து உலக அறிந்த உண்மை. நான் வந்து மெட்ராஸில் வேலை பார்க்கும்போது கவுன்சிலிங் போகும்போது வந்து மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டுருக்கேன். எனக்கு என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதுன்னு தெரியல. பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து கவர்மெண்ட் டேக் போட்டு வந்தாங்க. என்னோடய இதில் தான் உட்காந்துருந்தாங்க. நானும் எங்கள் மச்சானு தான் போயிட்டு இருந்தோம். இப்போ போயிட்டு இருக்கும்போது லெட்டர்லாம் எடுத்து போயிட்டுருக்கேன். அப்போக்கி வந்து அவங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க கவுன்சிலிங் போறியாப்பா அப்படின்ட்டு. ஆமாம் மேம் அப்படின்னு சொன்னேன். எங்கப்பா படித்தேன்? நான் என்ஆரில் தான் படித்தேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்களும் என்ஆரில் படித்து குரூப் 2A வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் சென்னையில் இருக்காங்க. எங்கள் மெட்ராஸில் ஒரு ட்ரெயினில் அவங்க பேர் ரேகா சார். உங்களுடைய ஜெயங்கொண்ட பிரான்ச் சார் அவங்க. ரேகா. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. அவள் பேர் வந்து பிரவீனா. இது எங்கே? இங்கே சார், அது வந்து கோயம்புத்தூரில் சார். என்னோட பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி படித்தா. என்னோடய பெஸ்டி எங்கள் அக்கா எங்கள் அம்மா அவங்கக்கிட்டலாம் வந்து அவங்க அம்மா வித்தியாசம் பார்க்குறாங்க. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அக்காவுக்கு எல்லாமே தெரியும் சார். என்னோடய பெஸ்டி என்கிட்ட காசே இருக்காது. என்கிட்ட ஒரு மெசேஜ் தான் பண்ணுவேன், இது மாதிரி காசு வேணும் அப்படின்ட்டு. அடுத்த செகண்டே அவள் டியூட்டியில் இருந்தால் கூட உடனே வந்து அனுப்பிடுவாள். அது மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு சரண்குமார், அவன் வந்து ஜெயங்கொண்டத்தில் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். நான் எப்போ காசு கேட்டாலும் அடுத்த செகண்டே அனுப்பிச்சிடுவான். நான் வேலைக்கு போய் அவங்க எல்லாரையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமாக இங்கே கிடைச்ச பொக்கிஷன் வந்து தாமஸ். எப்போல்லாம் டவுன் ஆகுறனோ அப்போல்லாம் வந்து எனக்கு அவன் வந்து ரொம்ப ஊக்கம் கொடுப்பான்.
தாமஸ் சார், மாதேஷ் ஃப்ரெண்டு சார். பிரிட்டோவா? இல்லை சார், தாமஸ்ன்னு சொல்லிட்டு சார். தாமஸ் பிரிட்டோவா நினச்சேன். ம் 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 அதனால் நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் அமைச்சிக்கோங்க. உங்களுக்கு லைஃப்பில் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றபடி அந்த ஹெல்ப் இல்லை, நல்லா உங்கள் வாழ்க்கை முன்னேறத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அவ்வளோதான் சார். சூப்பர், வாழ்த்துக்கள் சொல்லுங்க. டி ஆனந்தன் தானே நீ? ஏ ஆனந்தன். நிக்காம நான் வந்து லஞ்சம் எதுவுமே வாங்க மாட்டேன். சாட்டை இது அன்பளிப்பாக வாங்குறேன். இனிமேல் சாட்டை மட்டும்தான் வாங்குவேன், வேறு யார்ட்டையும் வாங்க மாட்டேன். இது சத்தியம். இது வந்து சத்தியம், படிப்பு சத்தியம். என்னது? ஏ ஆனந்த். ஏ ஆனந்த், ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ரெவன்யூ கமிஷனரேட் சென்னை. ஏ ஆனந்த், ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், கமிஷனரேட் சென்னை. ஏ ஆனந்த், ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், கமிஷனரேட் சென்னை. சூப்பர், தேங்க்யூ. நிழல் நிக்குதே நிக்குதே, உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதம் உண்டாகும். நிக்காம மெய்யழகன் பாட்டு போடணுமா? தேங்க்யூ. இவன் ஈரம் வீசும் பெரும் தூய அன்பு தொலைச்சே. வேண்டும் வேண்டும் என்று தேடும் உறவு பிரிஞ்சே. மெய்யழகன் மாதிரி சந்தோஷமா இருங்க.